நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீ இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபை அளிக்கிறார். நம்மளுடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையை அளிக்கும் தேவன். எப்பொழுது கிருபை தருவார்? உன்னால் முடியாத நேரம், உன்னால ஒரு போராட்டம் போராடும் போது அந்த போராட்டத்துல உன்னால முடியாத நேரம், ஒரு சில காரியங்களை நீ ஜெயம் பெற முடியாத சூழ்நிலை, என்னால முடியல ஆண்டவரே என்று சொல்லி நீ வரும் பொழுது, இதுக்கு மேல என்னால முடியல, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க என்று சொல்லி அவர் சந்நிதியில உன்னை நீ கொடுக்கும் பொழுது அவர் உனக்கு கிருபை அளிக்கிறார். எப்படிப்பட்டவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்றால், என்னால் எதுவுமே முடியல என்று சொல்லி உன்னை தாழ்த்தி அவர் சந்நிதியில உன்னை கொடுக்கிற உனக்கு தான் கிருபை அளிப்பார். என்னால முடியும், பார்த்துக்கலாம், என்னால மட்டும்தான் முடியும், யார் உதவி இல்லை அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு கிருபை அளிக்க மாட்டார். ஏனென்றால் அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கும் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தவங்களை பார்த்து இகழ்வாங்க பெருமையில, நான் தான் இப்படி முடிஞ்சது. ஒருத்தன் தாழ்த்தப்பட்டு இருப்பான், அவனை பார்த்து ரொம்பவும் தாழ்மையாக பேசுவது, தரக்குறைவாக இகழ்ந்து பேசுறது, அவங்களை அவமானப்படுத்தி பேசுவது, அப்படிப்பட்டவர்களை தேவன் இகழுவார். ஆனால் தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கு அவருடைய கிருபையை கொடுப்பார். என்னால முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறவருக்கு அவருடைய கிருபையை கொடுப்பார். உன்னை தாழ்த்தி அவரிடம் கொடுக்கும் பொழுது தேவன் உதவி செய்வார். 2 பேர் ஜெபம் பண்ணாங்களாம். ஒருத்தர், ஆண்டவரே நான் அவனை போல அல்ல, நான் எல்லாவற்றையும் மட்டும் கொடுக்குறேன், என்னையே மட்டும் தாரேன் என்று சொல்லி அடுத்தவனை தாழ்த்தி தன்னையே தேவனிடம் பெருமையாகவே பேசி கொண்டிருந்தாராம். ஆனால் இன்னொருத்தரோ தேவனிடம் ஜெபம் பண்ணார். எப்படி என்றால், ஆண்டவரே நான் பாவிலும் பிரதான பாவி, என் மேல் கிருபையாயிரும், என் மேல இரக்கமாயிரும் என்று ஜெபம் பண்ணாராம். யாருடைய ஜெபத்தை கேட்டிருப்பார்? தன்னை தாழ்த்தி கொடுத்தவனுடைய ஜெபத்தை தான் கேட்டிருப்பார். உன்னுடைய காரியத்துக்கு ஜெபிக்க வரும்பொழுது நீ உன் காரியத்தை மட்டும்தான், உன் குறையை மட்டும்தான் சொல்லணும். அடுத்தவர்கள் குறைய நீ கொண்டுட்டு சொல்வது அது தாழ்மை கிடையாது, அது அடுத்தவர்களை நீ இகழ்கிறாய் என்று அர்த்தம். உன் ஜெபம் கேட்கப்படாது. ஆனால் தாழ்மையா இருக்கிற உன் ஜெபம் கேட்கப்பட்டு உனக்கு தேவன் கிருபை அளிப்பார். அல்லேலூயா. கிருபை அளிப்பார், கிருபை கொடுப்பார். பலன் இல்லாத நேரத்துல கிருபை கொடுப்பார். உன்னால இயலாத நேரத்துல அவருடைய கிருபையை கொடுப்பார். அதுதான் நம்மளுடைய தேவன். அதனால அவரிடம் இயேசுவே எனக்கு உங்களுடைய கிருபை கொடுங்க, என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்லி உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. எக்ஸாம்ல நான் படிக்கிறேன், ஆனா நான் முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறேன், ஆனா என்னால எதுவுமே முடியல ஆண்டவரே, எனக்கு உங்க கிருபையை கொடுங்கப்பான்னு அவரிடம் உங்கள்கிட்ட கேளுங்களே, உங்க ஞானத்தை கொடுங்கன்னு அவர் உனக்கு கிருபை கொடுப்பார். படிச்சதெல்லாம் மறக்க முடியாதபடி இருக்க கிருபை அளிப்பார். அல்லேலூயா. அதனால் அவரிடம் கேளுங்க, அவர் உங்களுக்கு கிருபை தரும்.